உட்காருங்க வந்த கால நிக்காதீங்க பாதையை விட்டு விலகி கொஞ்சம் பண்போடு உட்காருங்க 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 பாதையை விட்டு விலகி கொஞ்சம் பண்போடு உட்காருங்க 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 இப்பதான் வந்தீங்களா இதுக்கு முன்னாடி வந்தீங்களா இப்பதான் வந்தீங்களா இதுக்கு முன்னாடி வந்தீங்களா இங்க நடக்கும் நடாமக்க ஓடோடித்தான் வந்தீங்களா இங்க எனக்கு நடாமக்க ஓடோடித்தான் வந்தீங்களா வாங்க வாங்க அப்பா வாங்க வாங்க அம்மா வாங்க வாங்க உட்காருங்க வந்த கால நிக்காதீங்க பாதையை விட்டு விலகி கொஞ்சம் பண்போடு உட்காருங்க 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 அருமையில்ல அம்மாமார்களே உங்க ஆரவார பேச்சுக்களை நிப்பாட்டுங்களே போடு அருமையிலே பெரியவர்களே ஐயாமார்களே ஆரவார பேச்சுகளை நிப்பாட்டுங்களே அருமையில்ல ஆயமார்களே உங்க ஆரவார பேச்சுக்களை நிப்பாட்டுங்களே பெருமையில்ல என்ன பெற்ற ஆயாமார்களே ஆத்தா எங்கடா கிடக்குது ஆத்தா அது படுத்து கிடக்குறா பேசாமறா ராட்டி மார்களே ரைட்டே மார்களே அருமையில்ல அம்மாமார்களே உங்க ஆரவார பேச்சுக்களை நிப்பாட்டுங்களே உட்காருங்க நீங்க வந்த காலில் நிக்காதீங்க வாங்க வாங்க உட்காருங்க நீங்க வந்த காலில் நிக்காதீங்க பாதையை விட்டு விலகு அரோரா பாதையை விட்டு விலகி வேல்வேல் பாதையை விட்டு விலகி ஓய்தா பாதையை விட்டு விலகி நமச்சிவாயா பாதையை விட்டு விலகி பண்புடனே உட்காருங்க பாதையை விட்டு விலகி நீங்க பண்புடனே உட்காருங்க ஹலோ ஹலோ இப்பதான் வந்தீங்களா இதுக்கு முன்னாடி வந்தீங்களா போடு அடகிப்பட்டா வந்தீங்களா இதுக்கு முன்னாடி வந்தீங்களா ஆயா இப்பதான் வந்தீங்களா இதுக்கு முன்னாடி வந்தீங்களா நீங்க நடக்கும் நாடகம் பார்க்க சரி ஓடோடிதான் வந்தீங்களா இங்கே நடக்க நாடகம் பார்க்க ஓடோடிட்ட வந்தீங்களா தண்ணியத்தான் போட்டு போட்டு ஐயனார் வாசல்ல என்ன வேலை பார்த்துட்டு வந்திருக்கேன் தண்ணி வாட வந்து அந்த பக்கம் இங்க 2 பேர் மேலதான் சந்தேகமா இருக்கு தம்பி அது தண்ணி இல்ல பினாயில் எந்த ஊர்ல பிராந்தி பினாயில் வாடை அடிச்சிருக்கு இப்ப எல்லாம் அப்படிதான் அடிக்குது அங்கிட்டு இல்ல இங்கிட்ட யாருமே இல்லை இந்த பக்கம் தான் வாடை வருது தண்ணி சாப்பிட்ற வேலை வச்சிருந்து விட்டுருங்க நாளா அடியோட விட்டுட்டேன் சுத்தமா அடியோடனா எப்படி என் பொட்டாட்டி அடிச்ச ஒரே அடியோட விட்டுட்டேன் செவனியில் பழுத்து விட்டாயா கல்யாணம் பண்ண புதுசுல நான் தான் அடிச்சுக்கிட்டு இருந்தேன் அவன் அடிச்சுக்கிட்டு நான் பார்த்துட்டு சும்மா தான் இருக்கேன் வேற வழி இல்லை இனிமேல் நம்ம பார்த்துட்டு சும்மா தான் இருக்கணும் ஆனா என் பொண்டாட்டிலாம் சாமி மாதிரி மாமா அவ எது சொன்னாலும் நடக்குது அப்படியா ஆமா அப்படி என்ன சொன்னாங்க நடந்துச்சு ஒயின் ஷாப் வாசல்ல காலை வச்ச செருப்பு பிஞ்சு போயிரும்னா அது மாதிரி இன்னைக்கு நடந்துருச்சு எப்படிங்க ஒயின் ஷாப் வாசல்லாம் காலை வச்சேன் செருப்புல உள்ள வாறு பிஞ்சு போச்சு கரெக்டா சொன்ன நடந்துருச்சா சாமி மாதிரி உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா என்ன இங்க இருந்து வெளிநாடு போறாங்கல்ல ஆமா ஏரோப்ளைன்ல யாருக்கு வேணாலும் சரக்கு கொடு தமிழ்நாட்டுல இருந்து வர்றவங்களுக்கு மட்டும் சரக்கு கொடுக்காதுட்டாங்களா ஏன் அமெரிக்காக்காரன் குடிச்சா படிச்சுக்கிட்டு இருக்கேன் ஜப்பான் நாட்டுக்காரன் குடிச்சிட்டா பொம்மை தயார் பண்றேன் நம்மால் குடிச்சிட்டேன்னு வச்சுக்க நேரா பிளைட் ஓட்டுறேன் பாரு பைலட்டு அவன்கிட்ட போயிடுறாங்களா போய் ஏய் நீ என்னடா வண்டி ஓட்டுற இறங்குடா நீ இறங்குடா நான் வண்டி ஓட்டுறேன் பாடுறா அப்படின்னு இவன் பிளைட் ஓட்ட கிளம்பிடுறான் நான் தண்ணியை போட்டுவிட்டு என்ன மாட்டு வண்டியா ஓட்டுறதுக்கு ஃப்ளைட்ல தேவையில்ல ட்ரெயின்லேயே குடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க ஒருத்தன் ஃபுல்லா ட்ரெயின்ல ஃபுல் போத சரி நல்லா சாப்பிட்டேன்னா ஒண்ணுக்கு இருக்க ஆரம்பிச்சிருக்கும் போல இருக்கு போய் பாத்ரூம் திறந்துருக்கேன் சரி பாத்ரூம் திறந்தா ஏத்தா அப்படி என்ன இருக்கு கண்ணாடி தான் இருக்கு ஆமா கண்ணாடியில யாரு மூஞ்சி தெரியும் இவன் மூஞ்சி தான் தெரிஞ்சிருக்கு கதவை திறந்திருக்கேன் கண்ணாடியில இவன் மூஞ்சி தான் தெரிஞ்சிருக்கு உள்ள யாரோ ஆள் இருக்காங்க நினைச்சு கதவை பூட்டிட்டு வந்துட்டேன் மறுபடியும் 1/4 மணி நேரம் கழிச்சு போய் திறந்திருக்கேன் மறுபடியும் இவன் மூஞ்சி தான் தெரிஞ்சிருக்கு என்னடா ஒருத்தன் உள்ள இருந்துட்டே வர மாட்டேங்கிறான்னு உள்ள வைக்கேன் மறுபடியும் 1/2 மணி நேரம் கழிச்சு போய் திறந்திருக்கேன் மறுபடியும் உள்ள இவன் மூஞ்சி தான் தெரிஞ்சிருக்கு யார் ஒருத்தன் இருந்துக்கிட்டு வரவே மாட்டேங்கிறான்னு நேராக போய் டிடிஆரை கூப்பிட்டு வந்திருக்கேன் என் வாயா ஒருத்தன் பாத்ரூம்குள்ளே இருந்துக்கிட்டு வரவே மாட்டேங்கிறேன் நானும் 3/4 மணி நேரமாக கதவை திறக்கிறேன் உள்ளே உட்காந்துருக்கேன் ஆள் அப்படின்னு யார் யாவே அப்படின்னு டிடிஆர் வந்திருக்காரு வந்து கதவை திறந்திருக்காரு திறந்தா யார் மூஞ்சி தெரியும் டிடிஆர் மூஞ்சி தான் தெரிஞ்சிருக்கு அவர் என்ன சொல்லியிருக்காரு நம்ம டிபார்ட்மெண்ட் ஆளுதான் தம்பி நம்ம டிபார்ட்மெண்ட் ஆளுதான் வேணா விட டிடிஆர் முரட்டு போதில் இருந்திருப்பேன் நம்ம டிபார்ட்மெண்ட் ஆளுதான் தம்பி யூனிஃபார்ம்லாம் பார்த்துட்டு இப்போ மூஞ்சி தான் டிடிஆர் மூஞ்சி தான் தெரிஞ்சிருக்கு எங்கே இருந்தாலும் சரக்கு இருக்கத்தான் செய்யும் அதை நம்ம கட்டுப்படுத்த முடியாது ஆசையை கொஞ்சம் அளவு கொஞ்சம் வச்சுக்கிட்டேன் தண்ணியை தான் போட்டு நீங்க தகராறு பண்ணாதீங்க தண்ணியை தான் போட்டு நீதான் தகராறு பண்ணாதடா 12 மணிக்கு மேல சரி தொட மாட்டேன் 12 மணிக்கு மேல நீ தண்ணியை கலந்து ஊத்தாதடா வாங்க வாங்க உட்காருங்க
அந்த காலில் நிற்காதீங்க. பெங்களூராயா நமக. கிடைச்சதானே சொல்ல முடியும். அன்பார்ந்த பெரியோர்களே, அருமைக்குரிய தாய்மார்களே, மண்ணை பொன்னாக்கும் விவசாய பெருங்குடி மக்களை, காக்கும் சட்டையாகிய காக்கி சட்டை அணிந்திருக்கும் மதிப்பிற்குரிய காவல்துறை அதிகாரி ஐயார்களே, உள்ளூர் விருந்தாளிகளே, வெளியூர் பங்காளிகளை, படித்த இளைஞர்களே, படிக்காத மேதைகளை உங்கள் அத்தனை பேருக்கும், குறிப்பாக இந்த நாடகத்தை சீரடும் சிறப்போடும் நடாத்து கொண்டிருக்கும் விழா குழுவினருக்கும் எங்கள் நாடக கலைக்குழுவின் சார்பாக அன்புடன் வருகிறவனை வரவேற்று ஆரம்பிச்சு கொஞ்சம் நேரம் ஆகுது. ஒருத்தவங்களாம் கிளம்பி வர்றாங்க. சந்தோஷத்தில் பெரிய சந்தோஷம், அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்துறதேன். நீங்கள் நல்லா மகிழ்ச்சியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. சந்தோஷப்படுத்த எப்படி சந்தோஷப்படுத்தணும்? சிரிக்க வச்சு சந்தோஷப்படுத்தணும். எல்லாம் சிரிக்கிற நிலைமையில் இருக்கிறாங்க. வேலை பழு, டென்ஷன் அதிகம். அந்த டென்ஷன் இந்த டென்ஷனு. ஒரு சின்ன குழந்தை ஒரு நாளைக்கு 200 தாட்டி சிரிக்குதான். 200 தடவை. சின்ன குழந்தையா வந்து பெரியவங்களை வந்தவங்க தானே. நம்ம ஒரு நாளைக்கு ஒரு 5 தாட்டி சிரிக்கிறோமா? சிரிக்க மறந்துட்டேன். சிரிப்பு பெரிய கௌரவ குறைச்சலாகி போச்சு. முதலாளி இருக்கப்போ தொழிலாளி சிரிச்சாலும் முதலாளி பெரிய கௌரவ குறைச்சல். ஏன்னா நம்ம இருக்கும்போது வெஞ்சிருச்சுருக்கேன். ஒரு பள்ளிக்கூடத்தையே பாரு, சின்ன குழந்தைங்க நல்லா சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கேன். பாத்தியார் அங்கடா சிரிப்பு வாழுது அப்படிம்பாரு. வாழ்றது தாயா சிரிக்கிறான். நல்லா சிரிக்கிறவங்களுக்கு எந்த வியாதியுமே இருக்காது. பைத்தியக்காரன் பார்த்தியா 24 மணி நேரம் சிரிச்சுக்கிட்டே இருப்பேன். ஏதாவது ஆஸ்பத்திரி போய் பார்த்துருக்கோமா? அவன் பாட்டுக்கு வெயில் மழை புயல் எல்லாம் பார்க்க மாட்டேன். சிரிச்சுக்கிட்டே எங்கெங்கன்னு பாட்டு கலைவேன். ஏதாவது முடியலைன்னு சொல்லி ஆஸ்பத்திரி போய் பார்த்துருக்கோமா? நல்லா சிரிக்கிறவங்களுக்கு எந்த வியாதியுமே இருக்காது. நல்லா சிரிங்க, மகிழ்ச்சியாக இருங்க. ஒரு சின்ன குழந்தைகிட்ட ஒரு கிளியில் போய் கொண்டு போய் மூஞ்சில் வச்சு ஆட்டி பாரு. அது பாட்டு கேட்கன்னு சிரிக்கிங்க. அதே கிளியில் போய் கொண்டு ஐயா மூஞ்சில் வச்சு சிரி எப்படின்னா டே எங்கடா கிளியில் போய் வச்சு ஆட்டிக்கிட்டே ஓடுறா அப்படின்னு விரட்டி விட்டுருவாரு. ஆமாம், சின்ன குழந்தையா இருந்தப்போ சிரிச்சவர் தானே. பெரிய மனுஷனாக இருக்கும்போது சிரிக்கணும்ல, அதான் சிரிக்க மறந்துட்டாங்க. நல்லா சிரிங்க, மகிழ்ச்சியாக இருங்க. பெண்களுக்கெல்லாம் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்கிறேன், கேட்டுக்குங்க. ஆளுக்கு ஒரு கிளியில் போய் வாங்கி வீட்டில் பத்திரமா வச்சுக்குங்க. எதுக்குடா? இல்லை உங்கள் புருஷனுக்கு வியாதி இருக்கா இல்லையான்னு செக்அப் பண்ணுறதுக்கா? இல்லை அவர் எங்க டென்ஷனோட போயிட்டு வீட்டுக்குள்ளே வர்றாரான்னு பாருங்க. டென்ஷனோட வர்ற நேரம் பார்த்து கிளியில் போய் லைட்டாக மூஞ்சில் வச்சு ஆட்டி பாருங்க, சரி அப்படின்னு. அவன் சிரிச்சிட்டான்னு வச்சுக்க, அவனுக்கு எந்த வியாதியும் இல்லைன்னு அர்த்தம். அவன் சிரிக்கலை, உங்களுக்கு வியாதி ஆரம்பம்னு அர்த்தம். ஆமாம், டென்ஷனோட வர்றேன் மூஞ்சில் கிளியில் போய் வச்சு ஆட்டினா அவன் சும்மா விடுவானா? எங்கே அடி வச்சு ஆட்டிக்கிட்டு இருக்கேன்னு விட்டு போய் ஆட்டிட்டு போயிடுவேன். அதனால் சந்தோஷமாக இருங்க, மகிழ்ச்சியாக இருங்க. வந்து இவங்களை வரவேற்கணும் கடமை. வரவேற்றுட்டு மற்ற வேலையை பார்ப்போம். இன்னைக்கு வெடியை பற்ற வச்சிருக்கேன். பற்ற வச்சதுக்கப்புறம் பார்த்துருக்கேன் அது லட்சுமி வெடி. வெடியை பற்ற வச்சுட்டேன். பற்ற வச்சதுக்கப்புறம் பார்த்துருக்கேன் அது லட்சுமி சாமி வெடியா. விழுந்து கும்பிட்டுட்டேன். என்னாச்சு? லட்சுமி வெடிச்சு அவன் முகர உள்ள செதறி இப்போ வருஷம் அவனுக்கு லட்சுமி வெடி போட்டு சாமி கும்பிட்டு இருக்காங்க. ஆர்வ குழாவில் எது பண்ணாலும் அப்படித்தான் போகும். அதனால வந்து இவர்களை வரவேற்போம். பொன்னாடி வந்து கௌரவப்படுத்தி அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றி நினைக்கிறேன். நேர்ந்துக்கிட்ட நேர்த்திக்கடன் தீர்த்து புட்ட ஐயனாரே, நீ படைச்ச சக்தியத்தான் பார்த்து புட்ட ஐயனாரே. நேர்ந்துக்கிட்ட நேர்த்திக்கடன் தீர்த்து புட்ட ஐயனாரே, நீ படைச்ச சக்தியத்தான் பார்த்து புட்ட ஐயனாரே. தங்கமணி முத்துமணி போல ஒரு புள்ளவரப்பா, வைரமணி வெள்ளிமணி போல இரு கண்ணதரப்பா. வச்சு உங்களுக்கு பாட்டு படிப்போ. நேர்ந்துக்கிட்ட நேர்த்திக்கடன் தீர்த்து புட்ட ஐயனாரே. வண்ணமகிழ் சின்ன மகிழ் வந்த தங்க மகிழ் பாலூட்ட தாயான அச்சடிச்ச சித்திரமே முத்துலவர தீரமே ஆண் பிள்ளை கையாட்டும் 10 திங்கள் போடா. அப்பனோட சொப்பனந்தா ஐயனாரும் உன்னாலதா பூவாகி பிஞ்சாகி காயாகும் நேரம். கொண்டாட்டம் போட ஒரு கூட்டம் வந்து சேரும். தாளம் தட்டத்தான் ஒரு மேளம் கொட்டத்தான் ஆட்டம் போடத்தான் துள்ளி பாட்டு பாடத்தான் சந்தோஷத்தை என்ன சொன்னேன்னா. நேர்ந்துக்கிட்ட நேர்த்திக்கடன் தீர்த்து புட்ட ஐயனாரே, படைச்ச சக்தியத்தான் பார்த்து புட்ட ஐயனாரே. என்னுடைய பேரை சொல்ல பட்டி தொட்டி ஊரவில்லை வீராதி வீரன்கள் பிள்ளவர போரா. மல்லு சண்டை வில்லு சண்டை கொத்து சின்ன கத்தி சண்டை எல்லாமே என்கிட்ட கத்துக்கிற போரா. பக்கிறப்ப தங்க குட்டி பயிரப்ப சிங்க குட்டி ஊராறு மேராறு பாராட்டு வேணும். தேசிங்கு ராசா என்ன சொல்லிடத்தான் தோணும். வெள்ளி ரதம் போல் பைய துள்ளி குளிப்பா.
நெத்துக்கடன் தீர்த்து போட்டேன் ஐயனாரே. நீ படைத்த சக்தியத்தான் பார்த்து போட்ட ஐயனாரே. ஸ்ரீ கண்ணாருடைய நன்றி. கைதட்டிய அந்த 2 3 4 5 பேருக்கு மனமார்ந்த நன்றி. நன்றி அந்த வணக்கத்தை. அங்கே என்ன விற்கிறேன்னு ஓடுனே ஓடு ஓடு அப்படின்னு இந்த மாதிரி எல்லாம் தெரிஞ்சு போகிறாங்கல்ல, எல்லாம் தெரிஞ்சு ஓடிட்டாங்க. எல்லாம் ஓடுங்க ஓடு ஓடுங்க போடுங்க அப்படின்னு ஓடுக்கா அக்கா ஓடு 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 போயிட்டு வந்துருவாங்க பேசாம ஓடிட்டாங்க. இந்த மாதிரி தான் எல்லாம் எழுந்திரிச்சு போயிட்டாங்க. என்ன விற்கிறேன்னு கேட்டாங்க. ஓடு ஓடுன்னு எப்படிதான் போவாங்க எல்லாரும். எல்லாம் ஓடிட்டாங்க. வியாபாரம் ஓடலை. ஓட்டெல்லாம் நொறுக்கிவிட்டு ஓட்டெல்லாம் காலி பண்ணிவிட்டு கடையை இழுத்து முடிவிட்டு உட்காந்துருந்தேன். அந்த நேரம் பார்த்து ஒரு அம்மா வந்து ஏப்பா தம்பி ஓடு இருக்கா அப்படின்னுச்சு. அட போமா ஓடுகாலி அப்படின்னு. யாரை பாத்திரா ஓடுகாலிங்கிற? இன்ன வரைக்கும் 4 பேரோட ஓடி இருக்கு. என் புருஷன் கூட இல்லை ஒரு வார்த்தை சொன்னதில்ல ஓடுகாலின்னு. யாரை பாத்திரா ஓடுகாலின்னு சொன்னேன். அந்த அம்மா சண்டைக்கு வந்துருச்சியா? ஆமாம். எப்போ ஓடு இருந்துச்சுன்னா இருக்கும்பா, ஓடு காலி ஆயிடுச்சுன்னா ஓடு காலி. அதைத்தான் ஓடு காலின்னு அதை அந்த அம்மா சொன்னேன்னு. இதை வீடு காலி தெரியுமா தெரியாதா? 3 மாதமாக வீட்டு வாடகை கொடுக்க முடியல. புதுக்கோட்டையில் மொதல் மாதம் வந்தார் வீட்டு ஓனர். தம்பி வாடகை கொடு அப்படின்னாரு. 2 மாதம் ஆச்சு 3 மாதம் ஆச்சு கொடுக்க முடியல. 3 மாதமாக சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீ வாடகை கொடுக்க மாட்டேங்கிற, முதல்ல வீட்டை காலி பண்ணுறா அப்படின்னாரு. காலி பண்ணிட்டேன். சிவாசி பக்கம் நாடகத்துக்கு போனேன். 10,000 ரூபாய்க்கு வெடியை வாங்கிட்டு வந்து நடு வீட்டில் வச்சு 10 வச்சு கொளுத்தி விட்டேன். தம்முன்னு ஒரு சத்தம், வீடு காலி ஆயிடுச்சு. அப்படின்னா 3 மாதமே கெஞ்சினேன், வீட்டை காலி பண்ணு வீட்டை காலி பண்ணுன்னு. அவன் என்ன பண்ண, அவன் காலி பண்ணுன்னு சொல்லியிருந்தான்னு வச்சுக்கவே ஓனரே காலி பண்ணியிருப்பேன். உள்ள வச்சே காலி பண்ணியிருப்பேன். ஓனரே காலி பண்ணியிருப்பேன். இந்த சூழ்நிலை அப்படித்தான் இருக்கு. அப்பா அடுத்து இன்னொரு பிஸ்னஸ் ஒன்று தெரிஞ்சு கேரளாவில் நம்மளால ஒருத்தன் இன்னைக்கு தான் ஐடியா கொடுத்துருக்கேன். கேரளாவில் வீட்டில் கஞ்சா செடி வச்சு கஞ்சா சட்னி வச்சிருக்கா ஐயா. கஞ்சா சட்னி அது மாட்டுக்கு தீவனம்டா. அது நம்ம ஊர்லடா. அது நம்ம ஊர்ல புடி வெட்டுவேன் சொன்னது சும்மா இருக்கு. அது மாட்டுக்கு தீவனம் வளர்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு இருக்கேன். இங்க புடி வெட்டுவேன், கேரளாவில் புடி வெட்டுவேன். அது நான் சட்னி வைக்கிறதுக்கு வச்சிருக்கேங்க அப்படின்னு. ஏண்டா டேய் எங்கே கொண்டு போய் விடுறாங்க பாரு. அந்த டேஸ்ட் இன்னும் பண்ணி பார்த்ததில்ல. சட்னி வச்சு சாப்பிட்டு பார்ப்போம். நீங்க அதை வேலையை பாருங்களே. நம்ம சங்கம் பின்னாடி சும்மா தான் கிடக்கு. நம்ம சங்கம் பின்னாடி பாத்ரூம் தான் இருக்கு. அதுல கஞ்சா செடி வளர்த்தேன்னு வச்சுக்க. அடுத்தபடியாக விருதுநகர் கொடையடி குமரன் அன்பிற்கும் பாசத்திற்கும் அன்பு சகோதரர் ஆவுடைய 30-40 வருஷத்துக்கு முன்னாடி எதுல வாட்டுக்கிறீங்க? எப்பம் ரேடியாதான் வீடு வீடுக்கு எப்பம் ரேடியா இருக்கும். திருச்சி வானொலி, பாண்டிச்சேரி வானொலி, இலங்கை வானொலின்னு நம்ம திருச்சியில் வேணால் திருச்சியில் வச்சு பாட்டு கேட்டுக்கலாம். கொடைக்கானல் எஃப்எம்னா கொடைக்கானல் எஃப்எம்ல வச்சு பாட்டு கேட்டுக்கலாம். இந்த மாதிரி சேனல் மாற்றி மாற்றி கேட்டுக்கலாம். 30 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பொண்டாடி சொல்லியிருக்கு, எல்லாரும் வீட்டில் எப்பம் ரேடியா இருக்குது, நம்ம வீட்டில் ரேடியா இல்லை. நான் 400 ரூபா காசு ஒரு ரேடியா வாங்கிட்டு வந்து போய் சாயங்காலம் ரேடியா பாடட்டுக்கு நான் வேலைக்கு போயிட்டு வரேன்னு கிளம்பிருச்சு. கடையில் போய் ரேடியா வாங்கிட்டேன். 3 வாங்கிட்டு போகிறேன். என்ன ஒன்றுன்னு கேட்டிருக்கேன். சாமியை கும்பிட்டு நடு வீட்டில் வைடா ரேடியா படுன்னு அவன் சொல்லிட்டேன். இவன் காலையில் சாமியை கும்பிட்டு வச்ச ரேடியா சாயங்காலம் வரைக்கும் பார்த்துருக்கேன், ரேடியா பாடவே இல்லை. வேலைக்கு போன பொண்டாட்டி வந்துருச்சு. ஏன்னா எல்லாரும் வீட்டில் ரேடியா படுது, நம்ம வீட்டில் ரேடியா படலைன்னு உள்ளே போய் பார்த்தாக்க புருஷங்கர ரேடியா குருண்டு பார்த்துக்கிட்டே வந்துருக்கேன். அந்த அம்மா கடுப்பாயிருச்சு. அட பாய்ப்பேல 400 ரூபா காசு போச்சுடா, ரேடியா கடைக்காரன் உன்னை ஏமாற்றிட்டான்டா, இப்படி பாடா ரேடியா வாங்கிட்டு வந்தாடா, டேய் உன்னை குடுறா கொடுத்துட்டு பாடுற ரேடியா வாங்கிட்டு வாடா போடா, உன்னை ஏமாற்றிட்டான்டா அப்படின்னு கடையில் போய் கேட்டிருக்கேன். ஏடா ரேடியா கொடுத்து ரேடியா பாடவே இல்லையடான்னு. அப்போ தான் ரேடியா கடைக்காரன் கேட்டிருக்கேன், நீ திருச்சியில் வச்சியா அப்படின்னு கேட்டிருக்கேன். ஆஹா திருச்சியில் வச்சாச்சா ரேடியா பாடும் போல இருக்குன்னு ரேடியா தூக்கிட்டு பஸ் ஏறி கிளம்பிட்டேன் திருச்சிக்கு. கொண்டு போய் பஞ்சாப்பூர் பஸ் ஸ்டாண்டில் வச்சு காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் பார்த்துருக்கேன், சுத்தமாக பாடலை. அங்கே டீ கடைக்காரன் அவனை பார்த்து இங்கே வாடா தருத்துறியா யாரா நீன்னு விடிய காலையில் வந்து என் கடையில் ஒரு டீயும் 2 வடையும் வாங்கி சாப்பிட்டு இன்ன வரைக்கும் வடையும் வியாபாரம் உடலை டீயும் வடை வியாபாரம் உடலை இவ்வளோ ஒரு அட்டா தருத்திரியமாக இருப்போம் அவ்வளோ இருக்குது. யாரா நீ எந்த ஊர்றான்னு கேட்டிருக்கேன். வேடியா வாங்கினங்க பாடலை திருச்சியில் வைக்க சொன்னாங்க, இங்கேயும் பாடலை அப்படின்ட்டுருக்கேன். அவன் போட்ட போதைக்கு அவன் ஒரு ஐடியா கொடுத்துருக்கேன், நீ கொடைக்கானலில் வச்சு பார்த்தியா அப்படின்ட்டுருக்கேன். ஆகா மலை உச்சியில் வச்சாத்தான் நல்லா டவர் கிடச்சி பாடும் போல இருக்குன்னு தூக்குடா ரேடியாவேன்னு திருச்சியிலேருந்து கொடைக்கானல் கொண்டு வைக்கேன். கொடைக்கானலில் கொண்டு போய் வச்சு குளூரில் தாவாங்கொட்டை 2 ஆனதான் மிச்சம். சுத்தமாக ரேடியா பாடவே இல்லை, எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஆமாம் சொல்லிட்டாங்க இங்கே சாப்பிடும்போதே, தம்பி அட கொடுக்குமா நாகரிகமாக பண்பாடாக கொஞ்சம் சரளமாக விட்டுறாம எப்போதும் போல் ராசாவா வேலையை காமிச்சிடாம சைஸாக எதம்பதமாக பேசிட்டு வாப்பா அப்படின்ட்டாங்க. அதான் கொடைக்கானல்லேருந்து கொண்டு வந்துட்டேன். கொண்டு வந்து ரேடியா கடைக்காரன் முகரையில் வச்சுருக்கேன். என்னடா ரேடியா கொடுத்தா? ஐயோ கப்பையில் திருச்சியில் வச்சு பாடலை கொடைக்கானல் வச்சு பாடலை அப்படின்னு அவன் பிடிச்சி பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சிருக்குமே இந்த பாக்ஸை பிரிக்கவே இல்லையா. பிரிக்காமல் சும்மா அடைய வச்சு பாடுன்றிருக்கேன். அப்புறம் ரேடியா கடைக்காரன் கடுப்பா, இங்கே வாடா அட்டை தருத்துறியா, இங்கே வா
இந்த பாக்ஸை பிரித்து வயர் எடுத்து கரண்டில் சொல்லி விட்டு யாரா பாட்டு கேட்க சொன்னது என் பொண்டாட்டி தாங்க உன் பொண்டாட்டியை கூப்பிட்டு நிற்க வச்சு மேலே 2 இருக்கும்ல ரேடியாவில் டியூனிங் பண்ணுறது வால்யூம் வைக்கிறதுயா அது 2ஐயும் பிடிச்சி திரும்பினா கீழே டேஷன் திறந்துடும். நீ சுப்ரவாதம் பண்ணாலும் சரி பொண்டாட்டியை விட்டு சுப்ரவாதம் பண்ண விட்டாலும் சரி ஒரு பொருள் வாங்குற பேசியில் வாங்கின பொருளை நல்ல முறையில் பயன்படுத்தணும். அதை எங்கள் அண்ணன் அருமையாக பயன்படுத்துகிறாரு. நன்றி அண்ணா. இதுக்கு மட்டும் வேணும் சவுண்டு. என்ன பண்ண போறியோ இதுக்கு அடுத்த மாதம் வீட்டுக்கு வேறு வர்றேன் இருக்க உன்னை நம்பி வீட்டை பக்கத்து விட முடியலை. என் முண்டாட்டியோட தான் போனேன் ஜாமி மூட. பொண்டாட்டியோட என் முண்டாட்டியோட தான்யா. அதான் எந்த பொண்டாட்டியோடன்னு கேட்குறாப்ல. நான் கட்டின பொண்டாட்டியோட தான் ஜாமி மூட போனேன். ஒரு அம்மா என்னைய பார்த்துட்டு தம்பி நல்லா இருக்கியா உன் முண்டாட்டி இந்த அது வரலையா அப்படி எது என் முண்டாட்டி அன்னைக்கு நாடகத்துக்கு வந்தது கோயிலா டான்ஸு அதை என் முண்டாட்டி நினச்சிருக்கும் போல இருக்கு. அந்த அம்மா வரலையா உன் முண்டாட்டி என் பேசாமல் இருந்தது. இதான் என் முண்டாட்டி. என் முன்னாடி பல தாட்டி சொல்லியிருக்கேன் சேப்பு கலர் நைட்டியை போட்டு சிலிண்டர் பக்கத்தில் உட்காராதுன்னு. ஏன் வந்தவன் எம்டி சிலிண்டர்னு ஏன் முன்னாடியை தூக்கிட்டு போயிட்டாங்க. விலை கூட போகுது. அப்புறம் சிலிண்டருக்கு என்ன பண்ண? அப்புறம் நீ வீட்டில் ஒன்று புல் பண்ணி வச்சிருப்பில்ல அதை தள்ளி விடுறா அப்படின்னு இருக்கேன். சாப்பாடு அருமையான முறையில் நல்ல சாப்பாடு. ஆமாம் நாடக நடிகர்களுக்கு மட்டும் இல்லை எல்லாருக்கும் அருமையான முறையில் நல்ல சாப்பாடு ஏற்பாடு செய்த அன்பு உள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றி. நன்றி கிடந்த வணக்கம். நல்லா பரிமாறினாங்க. நல்லா திருப்தியாக சாப்பிட்டு வந்தோம். நல்லா இருந்துச்சு சாப்பாடு. ஆமாம் இந்த ஆண்டுக்கு டிஃபன்னாவே நாங்கள் அதிகமாக சாப்பிட மாட்டோம். ஆனால் இன்னைக்கு நிறையா சாப்பிட்டோம். மறக்க முடியாத சாப்பாடு. ஆமாம் அன்னையெல்லாம் கொண்டு அண்ணே சாப்பிடுங்க என்ன வேணும் எது வேணும் நல்லா திருப்தியாக இருந்துச்சு. இந்த ஆண்டுக்கு டிஃபனில் நல்ல சாப்பாடு நம்ம ஊரில் சாப்பிட்டது. நாளைக்கு போய் சொல்லுவோம் நல்லா இருந்துச்சு சாப்பாடு அப்படின்னு. அருமையாக இருந்துச்சு. நன்றி. சமைச்சவங்களுக்கு நன்றி. நன்றி என்னது உனக்கு நல்லா பண்ணியிருந்தாங்க எல்லாமே. அடுத்தபடியாக எங்களெல்லாம் உசுரோட கூட்டிகிட்டு வந்த வேன் டிரைவருக்கு மனமார்ந்த நன்றி. 10 பேர் உயிரை பத்திரமா கூட்டிகிட்டு வந்தார்ல யாருக்கு கூப்பிட்றோமோ இல்லையா அவருக்கு நன்றி சொல்லி ஆகணும்ல. டிரைவருக்கு நன்றியை தெரிந்து கொண்டு பக்த கொடியிலும் பொதுமக்களும் அனைவரும் பிறந்தளாக வருகிறவனை வரைக்கின்றோம். இப்படிக்கு கிராமத்தார்கள் மற்றும் இளைஞர் நற்பணி மன்றத்தினர் சிறுமலைக்கோட்டை பிராந்தன் வயல் அன்புள்ளங்கள் சார்பாக வரவேற்கின்றார்கள். இந்த நாடகத்தை பிரார்த்தனை நாடகமாக ஆமாம் லூஸாருக்கும் கலந்து விழுந்துடும். அப்புறம் நீங்கள் நாடகத்துக்கு போன இடத்துல யாரும் தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லக்கூடாது. நம்ம கவனமாக இருந்தால் நம்ம பொருள் பத்திரமா இருக்கும். இருந்தாலும் நம்ம சொல்ல வேண்டிய நம்ம கடமை. நல்லவர்களை போல சில திருடர்கள் இந்த கூட்டத்தில் இருக்கலாம். பச்சை கலரில் பூ போட்ட சட்டை போட்டு ஆல்ரவுண்டு கூட வாசிக்கலாம். ஒரு பாட்டை திருட்டு போய் மாதிரியா இருக்கு. இல்லடா திருட்டு போய் பட்டையும் கொட்டையும் போட்டு ஆள் செய்சா ஏன்னா பக்தர் மாதிரி இருக்கிறாரு. இருப்பாருடா பக்தர் தாண்டா போல சித்தர் வேலையில். பெண்கள்லாம் செப்பல்லாம் கரெக்டாக பார்த்துங்க. ஆமாம் 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 பழைய செருப்புனாலும் கிலோ இன்னைக்கு 24 ரூபா போயிட்டு இருக்கு. அவர் பத்தியா ரேட்டெல்லாம் தெரிஞ்சு வர்றா. அப்படி சொல்லி கொடுத்தா சிக்கி சிக்கின்னு சட்டை போட்டுருப்பா. ஆமாம் இதுனாச்சும் தேவையில்ல பார்த்து ஆச்சுங்க. ஒரு வாரமாக நம்ம ஏரியா பக்கம் நாடகம். சரி மணப்பாறை பக்கம். சரி ஒரு வயசான அம்மா கூட்டிகிட்டு ஒரு பொண்ணு நாடகம் பக்கம் வந்துட்டே இருந்துச்சு. ஒரு வாரமாக பார்த்தேன். நானே கூப்பிட்டு கேட்டேன் ஏமா ஒரு வாரமாக இந்த வயசான அம்மாவை கூட்டிகிட்டு நாடகம் பார்க்கால ஏரியா ஒரு ஊர் விடாமல் வரும். ஒரு ஊர் விடாமல் வந்துக்கிட்டே இருந்துச்சு. யார் உங்கள் அம்மாவான்னு கேட்டேன். இல்லைடே மாமியா அப்படின்னுச்சு. மாமியாவுக்கு சோறு போடாத பொம்பளை எத்தனை பேர் இருக்கும்போது மாமியா கூட்டிகிட்டு நாடகம் பார்க்கால ஏரியா என்னம்மா காரணம்னு கேட்டேன். வேறு ஒன்றும் இல்லைண்ணே என் மாமியா அதையும் சொல்லிச்சு பள்ளி திருமணம்னாவே நான் உசுரை விட்டுருவேன்னுச்சு. அதுவும் பப்புன்ற ஆசா நாடகம்னா நான் செத்துருவேன் அப்படின்னுச்சு. ஒரு வாரமாக கூட்டி வந்து உன் நாடகத்துக்கு காமிச்சு செத்த வாடு இல்லை ஒரு 10 நாடகத்துக்கு சேர்த்து கூட்டிகிட்டு போகணும் போல இருக்குன்னுச்சு. உன் காலண்டரை கொடு அப்படின்னுச்சு. உன் மண்டையே பொழந்து அதை விட இன்னொருத்தையும் படுத்தினேன் பாரு பாடு. ஒரு 100 ரூபா அன்பளிப்பு கொடுத்துவிட்டு ஒரு விசிட்டிங் கார்டு வேறு கொடுத்துவிட்டு அண்ணே இந்த விசிட்டிங் கார்டை நல்லா படித்து சொல்லு டெய்லி எனக்கு வேலை வர்ற மாதிரி சொல்லு அப்படின்னேன். அது வாங்கி பார்க்குறேன். அது என்ன விசிட்டிங் கார்டு செத்தவங்களை வச்சுருப்பாங்கல்ல ப்ரீசர் பாக்ஸு அது இவன் வாடகைக்கு விடுவேன் போல இருக்கு. டெய்லி இவனுக்கு வேலை வர்ற மாதிரி சொல்லுன்னா நான் எப்படி வேற சொல்கிறது. 100 ரூபா காசு வாங்கிட்டீங்களா? காசு வாங்கினீங்கள? அவனை பார்த்தேன். அப்புறம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லாட்டி பாடியே நீதான் அப்படின்னா ஐயோ தெரியாமல் வாங்கிட்டோம் போல இருக்கடா அப்படின்னு. அப்புறம் வாங்கியாச்சு என்ன பண்ணுறது. அன்பார்ந்த கிராம பொதுமக்களே உங்கள் ஊருக்கார பையன் உங்களை நம்பி தான் அவன் இந்த ப்ரீசர் பாக்ஸை வாங்கியிருக்கேன். உங்களை நம்பி மளிகை கடை வச்சா டெய்லி எப்படி போய் சாமான் வாங்குவீங்களோ டீ கடை வச்சா எப்படி டெய்லி போய் டீ வாங்குவீங்களோ அது மாதிரி டெய்லி ஒருத்தன் செத்து இவனுக்கு வேலை கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்னு வந்து அந்த ஊர் தலைவர் சட்டையை பிடிச்சாரு. மண்டையை பொழந்துருவேன். என் மண்டை பொழக்கிறது இருக்குது தலைவரே உங்கள் மண்டை வீங்கியிருக்கே என்ன காரணம்னு கேட்டேன். அது வேறு ஒன்றும் இல்லை தம்பி என் முண்டாட்டி என்னை அடிக்க மாட்டேன்னு தலையில் அடித்து சத்தியம் பண்ணான். அடித்து சத்தியம் பண்ணதே அத்தன் தண்டியில் வீங்கி இருக்கு. அப்போ விழுந்துருந்து அப்படி இருந்திருக்கும். அதை விட பிறகு போய் நாடகம் தான் போனேன் ஒரு வாரத்துக்கு முன்னாடி. பெட்டிக்கார் பாடுறப்ப அழுகாது அந்த அம்மா. டான்ஸ் பாடிச்சு நாரதர் பாடிச்சு வள்ளி பாடினாரு ராஜபாட் பாடினாரு எல்லாரும் பாடுறப்ப அழுகாது.
நான் வந்து பாடுவேன்ல ஒரே அழுகும். ஒரு மயிலாடுதுறை பக்கம் அரவப்பாடி. நான் பாடுறப்பெல்லாம் அழுதுகிட்டே இருந்துச்சு அந்த அம்மா. என்னடா அழுதுகிட்டே இருக்கேன்னு நாடகம் முடிஞ்சு நாடு செழிக்கிற நல்ல மழை பெய்யணும் பாட்டு பாடிருக்கேன். அப்போ அழுதுகிட்டு இருக்கு ஒரே அழுக. என்னடா அழுதுகிட்டே இருக்கேன். இந்த அம்மா நாடகம் முடிச்சோன்னே போய் கூப்பிட்டு கேட்டேன், அம்மா இங்கே வா, என்ன நான் பாட்டு பாடுறப்பெல்லாம் நீ அழுதுகிட்டு இருந்தேன் என்ன காரணம்னு கேட்டேன். வேறு ஒன்றும் இல்லை தம்பி, நீ பாடுறப்ப எங்கள் வீட்டு நாய் பூளை விடுற மாதிரியே இருந்துச்சு. அது செத்து இப்போத்தான் 4 நாள் ஆச்சு. நீ பாடுறப்பெல்லாம் எங்கள் வீட்டு நாய் ஊழ விடுற மாதிரியே இருக்கும். அதனால எனக்கு அந்த நினைப்பு வந்துருச்சு. சரி பிடிப்பா, என்னை தனியாக விட்டு பேசுகிறேன், பேசிகிட்டே இருப்பேன். டீ குடிச்சிட்டு இல்லை போயிட்டு பொம்பளை பிள்ளைய தள்ளி விட்டு மற்ற வேலையை பார்ப்பான். கிளம்பிட்டேன். நான் டீ குடிச்சுக்கிட்டு இருந்தா அதுக்கு தான், வேற ஒன்றும் கிடையாது. வந்த வாசி பண்ணுமா, சிட்டு விற்கிற லட்டு வேண்டாமே, லட்டு விற்கிற சிட்டு வேணுமே. அத மாதிரி கடையில் ஊசி குத்துற பொண்ணு பேர் ரோசி. ரோசி குத்துற ஊசி வேணுமா, ஊசி குத்துற ரோசி வேணுமா. ரோசி குத்துற ஊசி வேண்டாமே, ஊசி குத்துற ரோசி வேணுமே. இன்னைக்கு அதுக்கு தாண்டா நல்ல மார்க்கெட்டு. ரோசிக்கு டாக்டர் நர்ஸ் அம்மாவுக்கு தான். ஆமாம், நன்றி, வணக்கம்.